Hi friends, இந்த வீடியோவில் நம்ம 10th social science subject தான் பார்க்க போகிறோம். இதில் ஜியோகிரஃபியில் ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து ஒரு பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ஃபர்ஸ்ட் லெசன் போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக வரும்ன்றதால பார்ட்டாக போடுறோம். இப்போ 10th ஜியோகிரஃபியில் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். அதாவது இந்த லெசனில் இந்த வேர்ல்டில் நம்ம இந்தியா எங்கே இருக்குது, அதாவது இந்தியாவோட லொக்கேஷன் எப்படி எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும், நம்ம இந்தியாவில் எந்த மாதிரியான நிலப்பரப்புகள், அதாவது எந்த மாதிரியான லேண்டு ஹில்ஸ் இந்த மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்றதையும், ட்ரைனேஜ் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற ரிவர்லாம் எப்படி அந்த சர்ஃபேஸில் இருக்கிற தண்ணியை கொண்டு போய் கடல்லையோ இல்லை ஏரியிலையோ கலக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த யூனிட்டில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து இந்த பார்ட்டில் நம்ம இந்தியாவோட லொக்கேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம இந்தியா வந்து இந்த வேர்ல்ட்லேயே 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அதாவது இந்த உலகத்துலேயே ஏரியாவை வச்சு பார்க்கும்போது இந்தியா வந்து 7வது பெரிய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உலகத்துலேயே பெரிய நாடு எது, ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கனடா, யூஎஸ், சைனா, பிரேசில், ஆஸ்திரேலியா இதெல்லாம் இருக்குது. வேர்ல்டில் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்கிற நம்ம இந்தியா ஏஷியாவில் 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. ஏஷியா வந்து காண்டினென்ட்ன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஏஷியாவில் நம்ம இந்தியாவை 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி எது? ஏஷியா காண்டினென்ட்டை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா அது சைனா தான். ரஷ்யா என்ன தான் சைனாவை விட பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் ரஷ்யாவோட ஏரியாவில் 77% ஏஷியன் காண்டினென்ட்லேயும் 23% யூரோப் காண்டினென்ட்லேயும் இருக்குது. ஸோ அதனால் ஏஷியாவோட ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி சைனா அண்ட் 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்தியா. நம்ம இந்தியா வந்து சவுத் ஏஷியாவுடைய ஒரு பார்ட்டாக இருக்குது. ஹிமாலயாஸ் நம்ம இந்தியாவை ஏஷியன் காண்டினென்ட்டோட மற்ற ஏரியாஸ்லேருந்து பிரித்து காமிக்குது. வேர்ல்டோட டோட்டல் ஏரியாவில் இது வந்து 2.4%. நம்ம இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டோம். அப்படி நம்ம இந்தியாவோட ஏரியா எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நம்ம இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. இதில் பல ஸ்டேட்ஸோட இண்டிவிஜுவல் ஏரியா பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற சில கண்ட்ரீஸோட ஏரியாவை விடவும் அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம இந்தியாவோட ஏரியா பற்றி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து 2020 எடுத்த யூஎன் டேட்டா தான். இந்த டேட்டா படி நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 138 crores. இதை வந்து வேர்ல்டு லெவலில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வேர்ல்டு பாப்புலேஷனில் நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் மட்டும் 17.7%. பாப்புலேஷன் படி பார்த்தோன்னா நம்ம இந்தியா வந்து இந்த வேர்ல்டில் 2nd பிளேஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும் சைனா. சைனாவில் அப்ராக்சிமேட்லி 144 crore பீப்புள் இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 464 மெம்பர்ஸ்ன்ற லெவலில் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரண்டியர்ஸ். அதாவது நம்ம இந்தியாவோட பார்டர்ஸில் என்னென்ன கண்ட்ரி என்னென்னலாம் இருக்குது, நம்ம பார்டர்ஸை யார் யாரோட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்தியா வந்து 3 சைடு வந்து கடலாலையும் ஒரு சைடு நிலத்தாலையும் சூழப்பட்டதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு வந்து தீபகற்பம், அதாவது பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவுடைய லேண்ட் ஃப்ரண்டியர், அதாவது லேண்ட் பார்டரோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர்ஸ். அதாவது நம்ம அண்டை நாடுகளோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பார்டரோட லென்த்து தான் இந்த 15,200 கிலோமீட்டர்ஸ்ன்றது. இப்போ நம்மளுடைய லேண்ட் பார்டரை எந்தெந்த கண்ட்ரீஸோட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். வெஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோடையும், நார்த் வெஸ்டில் ஆப்கானிஸ்தானோடையும், நார்த்தில் சைனா, நேபாள் அண்ட் பூட்டானோடையும், ஈஸ்டில் பங்களாதேஷ் அண்ட் மியான்மரோடையும் நம்ம லேண்ட் பார்டர்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுடைய லாங்கஸ்ட் பார்டரை யாரோட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட, அதாவது 4156 கிலோமீட்டர்ஸ். அடுத்து நம்மளோட ஷார்ட்டஸ்ட் பார்டர் யாரோட ஷேர் பண்ணிக்கிறோன்னா ஆப்கானிஸ்தானோட, அது வந்து ஜஸ்ட் 106 கிலோமீட்டர்ஸ் தான்.
பார்டர் லைன்ஸ் பற்றி சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கண்ட்ரியோடையும் நம்ம இந்தியா ஷேர் பண்ணிக்கிற பார்டருக்கு நேம்ஸ் வச்சுருக்காங்க. பாகிஸ்தானோட நம்ம ஷேர் பண்ணிக்கிற பார்டர் லைனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராட்க்ளிஃப் லைன். இதோட லென்த் வந்து 3323 கிலோமீட்டர்ஸ். இந்த மேப் பார்த்திங்கனாலே பாகிஸ்தானோட ஷேர் ஆகிற அந்த பார்டர் லைன்ஸை கிளியராக காமிச்சிருக்காங்க. இந்த லைனுக்கு தான் ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு பேர். அடுத்து பாருங்கள், பங்களாதேஷோட நம்ம ஷேர் பண்ணிக்கிற பார்டர் லைனுக்கு பேர் பபாக்கல் லைன். இந்த பபாக்கல் லைனோட லென்த் பார்த்திங்கன்னா 4156 கிலோமீட்டர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லாங்கஸ்ட் பார்டர் லைனை வந்து நம்ம பங்களாதேஷோட தான் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பார்டர் லைன் நம்மளோட பல ஸ்டேட்ஸை டச் பண்ணுது. என்னென்ன ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். இந்த பார்டர் லைனில் இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், சைனாவோட இந்தியா ஷேர் பண்ணிக்கிற பார்டர் லைன் வந்துட்டு மேக்மோகன் லைன். இதோட லென்த் பார்த்திங்கன்னா 3380 கிலோமீட்டர்ஸ். இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையில் இருக்கிற பார்டரை வந்து நம்ம இண்டோ பூட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இதோட லென்த் பார்த்திங்கன்னா 699 கிலோமீட்டர்ஸ். ஆப்கானிஸ்தானோட இந்தியா ஷேர் பண்ணுற பார்டர் லைனை துரந்த் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட லென்த் வந்து 106 கிலோமீட்டர்ஸ். இந்தியா வந்து மியான்மரோட ஷேர் பண்ணுற பார்டர் லைன் பேர் இண்டோ பர்மா பேரியர். இதோட லென்த் பார்த்திங்கன்னா 1643 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி இந்தியா நேபாளோட ஷேர் பண்ணுற பார்டர் லைன் பேர் இண்டோ நேபாள் பார்டர். இதோட லென்த் பார்த்திங்கன்னா 1236 கிலோமீட்டர்ஸ். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய லேண்ட் ஃப்ரண்டியர், அதாவது லேண்ட் பார்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இதுக்கு மேலே நம்ம வாட்டர் ஃப்ரண்டியர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்தியாவோட 3 சைடும் பார்த்திங்கன்னா கடலால் சூழப்பட்டிருக்கு. அதாவது வெஸ்ட் சைட் வந்து அரேபியன் சி இருக்குது, ஈஸ்ட் சைட் பே ஆஃப் பெங்கால் இருக்குது, சவுத் சைட் இந்தியன் ஓஷன் இருக்குது. இந்தியாவுடைய கோஸ்ட் லைன் லென்த் பார்த்திங்கன்னா 6100 கிலோமீட்டர்ஸ். அதாவது நம்ம இந்திய கடற்கரையுடைய மொத்த நீளம்னு பார்த்திங்கன்னா 6100 கிலோமீட்டர். இதே ஐலண்ட்ஸையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய டோட்டல் கோஸ்ட் லைனோட லென்த்து 7516 கிலோமீட்டர்ஸ். இப்போ இந்த மேப்பில் பாருங்கள், இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, அதுதான் வாட்டர் பார்டர். அதோட லென்த்து தான் நம்ம வந்துட்டு 6100 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது இதுதான் மொத்த கடற்கரையுடைய நீளம். இப்போ இதில் பாருங்கள், ஐலண்ட்ஸ்லாம் வந்து ரெட்டில் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐலண்ட்ஸோடைய கோஸ்ட் லைனையும் சேர்த்தோம் அப்படின்னா லென்த் ஆஃப் டோட்டல் கோஸ்ட் லைன் வந்துட்டு 7516 கிலோமீட்டர்ஸ். இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரு நேரோ ஷாலோ சீயால் செப்பரேட்டாக இருக்குது. அதாவது நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் ஒரு சின்ன குறுகலான ஆழமே இல்லாத ஒரு கடல் பகுதி தான் இருக்குது. அந்த பகுதிக்கு தான் பார்க் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அந்த பகுதியோட லென்த் பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ். அடுத்து பாருங்கள், வேர்ல்டில் இந்தியா எங்கே இருக்குது, அதாவது இந்தியா அண்ட் த வேர்ல்டு. நம்ம இந்தியாவோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் சென்டராக இருக்குது. ஓவராலாக ஏஷியன் காண்டினெண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஏஷியன் காண்டினெண்ட்டோட சவுத் எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்குது. நம்ம இந்தியன் ஓஷன் வழியாக போகிற ரூட்டு வெஸ்ட்டில் இருக்கிற யூரோப்பையும் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸையும் கனெக்ட் பண்ணுற விதமாக அமைஞ்சிருக்கு. இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு வெஸ்ட் சைடில் இருக்கிற கண்ட்ரீஸ், அதாவது வெஸ்ட் ஏஷியா, ஆஃப்ரிக்கா, ஈரோப் இந்த மாதிரி கண்ட்ரீஸோட நம்ம கான்டாக்டில் இருக்கிறதுக்கும், அதே ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்து நமக்கு ஈஸ்ட் சைட் இருக்கிற ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற கண்ட்ரீஸை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்தியா இஸ் சப்கான்டினென்ட். நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரீஸோடு சேர்த்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ நம்ம சொன்ன இந்த ரீஜன்ஸ், அதாவது இந்தியா, மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா, இது எல்லாம் சேர்ந்த இந்த ரீஜன் வந்து ஏஷியாவுடைய மற்ற பகுதியிலிருந்து நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் இந்த சைட்ஸில் மவுண்டைன்ஸ்னாலையும் சவுத் சைடில் சீஸ்னாலையும் செப்பரேட் ஆகிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன இந்த பகுதி ஏஷியாவுடைய மற்ற பகுதியிலிருந்து வடக்கு, வடமேற்கு, வடகிழக்கு பக்கங்களில் மலைகளாலேயும்,
தெற்கு பக்கம் கடலாலையும் பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து இருக்கிற இந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா ஒரு காண்டினென்ட்க்கு தேவையான எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. அதாவது ஒரு காண்டினென்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸான ஃபிசியோகிராஃபி, கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், இந்த மாதிரியான எல்லாமே இந்த ரீஜனில் இருக்கிறதால இந்த ரீஜனை நம்ம ஒரு சப்காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்தியாவோட லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் பாருங்கள். இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ்லேருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் லேட்டிடியூட்லேயும், 68 டிகிரி 7 மினிட்ஸ்லேருந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால இந்தியா வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்ன லாங்கிடியூட்னா என்ன, லேட்டிடியூட்னா என்ன, இதில் இந்த டிகிரிலாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த உலகத்தில் எந்த ஒரு கண்ட்ரி ஆகட்டும், இல்லை எந்த ஒரு பிளேஸே ஆகட்டும், இப்போ நீங்கள் இருக்கிற இடமே ஆகட்டும், அது உலகத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம எர்த்தில் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கதா அஷ்யூம் பண்ணுறாங்க. நம்ம எர்த்தோட நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு வர மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் வரைகிறாங்க. இதை தான் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நார்த் டைரக்ஷன்லேருந்து சவுத் டைரக்ஷனை நோக்கி வரையப்பட்ட கற்பனை கோடுகள். ஆமாம், இது ஜஸ்ட் வந்து இமேஜினரி லைன்ஸ் தான். இந்த லாங்கிடியூடோட சென்ட்ரல் லைன், அதாவது 0 டிகிரியில் இருக்கிற அந்த லைனுக்கு வந்து கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எர்த்தை சுற்றி ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் போகிற மாதிரியும் லைன்ஸ் வந்து அஷ்யூம் பண்ணுறாங்க. இந்த லைன்ஸை தான் லேட்டிடியூட்னு சொல்கிறாங்க. இதில் 0 டிகிரியில் போகிற இந்த சென்ட்ரல் லைன் பேர் தான் ஈக்வேட்டர். ஸோ இப்போ இந்த லாங்கிடியூட் லேட்டிடியூட் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இமேஜில் பாருங்கள், அந்த லாங்கிடியூட் வச்சு பார்க்கும்போது 0 டிகிரிக்கு ரைட் சைடில் இந்தியா இருக்குது, அதாவது ஈஸ்ட் சைடில் இருக்குது. அதே லேட்டிடியூட் வச்சு பார்க்கும்போது அந்த 0 டிகிரி ஈக்வேட்டர் லைனுக்கு மேலே, அதாவது நார்த் சைடில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்தியா வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த டிகிரிஸ்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போது அந்த லாங்கிடியூட் லேட்டிடியூட் கவரான இந்தியா மேப் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லாங்கிடியூட் வச்சு பார்க்கும்போது ஈஸ்ட் சைடில் 68 டிகிரி 7 மினிட்ஸில் இந்தியா வந்து ஸ்டார்ட் ஆகி 97 டிகிரி 25 மினிட்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதே கீழே இருந்து லேட்டிடியூட் வைஸ் பார்க்க போனால் 8 டிகிரிஸ் 4 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகி 37 டிகிரி 6 மினிட்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இதை தான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லாங்கிடியூட்னா என்ன, லேட்டிடியூட்னா என்ன, ஏன் இந்தியா வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதா சொல்கிறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், நம்ம இந்தியாவுடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டை வந்துட்டு பிக்மெலியன் பாயிண்ட், அதர்வைஸ் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக்மெலியன் ஆர் இந்திரா பாயிண்ட்ன்றது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்குது. இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 6 டிகிரி 45 மினிட்ஸ் நார்த் லேட்டிடியூடில் இருக்குது. இப்போ இந்தியாவோடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் இந்திரா பாயிண்ட்டுன்னு சொல்லணும். அதே சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்டால் கன்னியாகுமரியை சொல்லணும். அதாவது வெறுமனே இந்தியாவுடைய தென்கோடி முனைனா இந்திரா முனை, இந்திய நிலப்பகுதியோட தென்கோடி முனைனா கன்னியாகுமரி. ஸோ இந்த மேப்பில் பாருங்கள், இந்திரா பாயிண்ட்டு, கன்னியாகுமரி எல்லாத்தோட லொக்கேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டை பற்றி பேசிட்டோம். அடுத்து நம்ம இந்தியாவோட நார்தன் மோஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா கோல் அப்படின்றது தான். இது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இதோட லொக்கேஷன் கூட இங்கே மேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம இந்தியாவுடைய நார்தன் மோஸ்ட் பாயிண்ட்டான இந்திரா கோல்லேருந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டான கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர்ஸ். இதே இந்தியாவுடைய ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்ட் சைட் குஜராத்தில் இருக்கிற ரான் ஆஃப் கட்ச்லேருந்து ஈஸ்ட் சைட் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர்ஸ். இதுதான் இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திரா கோல்லேருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் சைட் ரான் ஆஃப் கட்ச்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் லைன், அதாவது குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் ட்ரா பண்ணியிருக்கிற அந்த லைன், இது ஏன் இப்படி க்ராஸாக ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க.
ஆக்சுவலி இந்த வெஸ்ட் டு ஈஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆகட்டும் இல்லை நார்த் டு சவுத் டிஸ்டன்ஸ் ஆகட்டும் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதனால தான் இப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 23 டிகிரி 30 மினிட்ஸில் இருக்கிற அந்த லேட்டிடியூட்க்கு ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு பேர். இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் நம்ம இந்தியாவுடைய மிடில் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ நம்ம இந்தியாவை இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 2 ஹாஃபாக டிவைட் பண்ணுது. அதாவது நார்த்தன் டெம்பரேச்சர் லேண்டாகவும் சதர்ன் ட்ராபிக்கல் லேண்டாகவும் இந்தியாவை இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 2ஆக டிவைட் பண்ணுது. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னா தமிழில் கடகரேகை. இந்த கடகரேகையானது நம்ம இந்தியாவுடைய மிடில் வழியாக பாஸ் ஆகி இந்தியாவை 2 பகுதியாக பிரிக்குது. அப்படி பிரிக்கும்போது வடபகுதி மிதவெப்ப மண்டலமாகவும் தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் இருக்குது. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் படி நம்ம இந்தியாவில் 29 ஸ்டேட்ஸும் 7 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்குது. அதே ஆஸ் ஆஃப் நவ், அதாவது மார்ச் 2021 அப்டேட் படி இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸும் 8 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்குது. 26 ஜான்வரி 2020 இந்தியாவில் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா ஏற்கனவே 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது. அதில் டாமன் டையூன்றது ஒரு யூனியன் டெரிட்டரி, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலின்றது இன்னொரு யூனியன் டெரிட்டரி. இந்த 2 யூனியன் டெரிட்டரியும் மெர்ஜ் பண்ணி சிங்கிள் யூனியன் டெரிட்டரியாக ஆக்கிட்டாங்க. ஸோ 7 யூனியன் டெரிட்டரிஸ்ன்றது இப்போது 6 யூனியன் டெரிட்டரிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 5 அன்னைக்கு ஆர்டிக்கல் 370 கீழே ஜம்மு காஷ்மீருக்கு கொடுத்துருந்த அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அண்ட் ஜம்மு காஷ்மீரை 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சுட்டாங்க. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்றது ஒரு யூனியன் டெரிட்டரி, லடாக் இன்னொரு யூனியன் டெரிட்டரி. ஸோ 6 + 2 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஸோ ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆனதால் 29 ஸ்டேட்ஸாக இருந்தது 28 ஸ்டேட்ஸாக குறைஞ்சிடுச்சு. அடுத்ததாக பாருங்கள், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட வெஸ்ட் மோஸ்ட் பாயிண்ட் குஜராத்தில் இருக்கதா சொன்னோம். அதோட லாங்கிடியூட் 68 டிகிரி 7 மினிட்ஸ். அதே மாதிரி இந்தியாவுடைய ஈஸ்ட் மோஸ்ட் பாயிண்ட் அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. அதனுடைய லாங்கிடியூட் பார்த்தீங்கன்னா 97 டிகிரி 25 மினிட்ஸ். ஸோ இந்த 2 பிளேஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 29 டிகிரி 18 மினிட்ஸ். இதை நம்ம மணி நேரமாக பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 2 hours டிஃப்ரென்ஸ் வரும். இப்போது அருணாச்சல் பிரதேசத்தில் சூரியன் உதயமாகுது அப்படின்னா குஜராத்தில் இருக்கிற இந்த பாயிண்டில் சூரியன் உதயமாகிறதுக்கு அதிலிருந்து 2 மணி நேரம் ஆகும். ஸோ இப்போ அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து குஜராத் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வருது. நம்ம இந்தியா முழுக்க ஒரே டைம் ஜோன் இருக்கணுன்றதுக்காக இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்ட்ரல் மெரிடியனை சூஸ் பண்ணுறாங்க. அதாவது 68 டிகிரி 7 மினிட்ஸ்க்கும் 97 டிகிரி 25 மினிட்ஸ்க்கும் சென்டராக 82 டிகிரி 30 மினிட்ஸ் லாங்கிடியூட் வருது. இந்த 82 டிகிரி 30 மினிட்ஸ் லாங்கிடியூட் மிர்சாப்பூர் வழியாக பாஸ் ஆகுது. ரஃபாக பார்க்க போனால் இதுதான் இந்தியாவுக்கு மிடில் இருக்குது. ஸோ நம்ம அந்த பிளேஸை சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்ணுறாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஆனது பார்த்திங்கன்னா க்ரீன்விச் மீன் டைமை விட 5.5 மணி நேரம் அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்து இந்த இந்தியா லொக்கேஷன் இந்த டாப்பிக்லேருந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பாருங்கள். இந்தியா இந்த வேர்ல்ட்லேயே 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி, ஏஷியா கான்டினெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், வேர்ல்டோட டோட்டல் ஏரியாவில் 2.4% நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவுடைய ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இந்தியாவுடைய லேண்ட் பார்டரோட லென்த் பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதில் லாங்கஸ்ட் பார்டரை நம்ம பங்களாதேஷோட ஷேர் பண்ணிக்கிறோம். அதோட லென்த் 4,156 கிலோமீட்டர்ஸ். நம்ம ஷார்ட்டஸ்ட் பார்டரை ஆப்கானிஸ்தானோட ஷேர் பண்ணிக்கிறோம். அது 106 கிலோமீட்டர்ஸ். இந்தியாவோட லேண்ட் பார்டர்ஸை நம்ம 7 கண்ட்ரீஸோட ஷேர் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு பார்டர் லைனோட நேம் என்ன, அது எவ்வளோ லென்த்துக்கு இருக்குன்ற டீட்டெயில்ஸும் உங்கள் சைடில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து வாட்டர் பார்டரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கோஸ்ட் லைனோடைய ஓவரால் லென்த் 6,100 கிலோமீட்டர்ஸ். நம்ம இந்தியா 3 சைட்ஸ் சீயால் கவர் ஆகிருக்கு. வெஸ்ட் சைட் பார்த்திங்கன்னா அரேபியன் சி, ஈஸ்ட் சைட் பே ஆஃப் பெங்கால், சவுத் சைடில் இந்தியன் ஓஷன். ஐலண்ட்ஸையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் லென்த் ஆஃப் கோஸ்ட் லைன் 7,516.6 கிலோமீட்டர்ஸ்.
இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் செப்பரேட் பண்ணுற அந்த நேரோ ஷாலோ சீயை வந்து நம்ம பார்க் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 5th பாயிண்ட் பாருங்கள். இந்தியாவை மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரீஸோடு சேர்த்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இந்தியா எ சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்தியாவோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தா இந்தியா வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்தியா வந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ்லேருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த்தன் லேட்டிடியூட்லேயும் 68 டிகிரி 7 மினிட்ஸ்லேருந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்டர்ன் லாங்கிடியூட்லேயும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்தியாவுடைய நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டில் இருக்குது. அந்த பாயிண்ட்க்கு இந்திரா கோல் அப்படின்னு பேர். அதே இந்தியாவுடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து பிக்மலியன் பாயிண்ட் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது. இதே இந்தியா மெயின்லேண்டோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கன்னியாகுமரி. நார்த் மோஸ்ட் பாயிண்ட்டான இந்திரா கோல்லேருந்து சவுத் மோஸ்ட் பாயிண்ட்டான கன்னியாகுமரிக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர்ஸ். அதே ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், அதாவது வெஸ்ட் சைட் இருக்கிற ரான் ஆஃப் கட்ச்லேருந்து ஈஸ்ட் சைட் இருக்கிற அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2933 கிலோமீட்டர்ஸ். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவோட மிடில் பாஸ் ஆகி இந்தியாவை 2 ஹாஃபாக டிவைட் பண்ணுது. நார்த்தன் ஹாஃப் வந்து டெம்பரேச்சர் லேண்டாகவும் சதர்ன் ஹாஃப் ட்ராபிக்கல் லேண்டாகவும் இருக்குது. 9th பாயிண்ட் பாருங்கள். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமானது க்ரீன்விச் மீன் டைமை விட 5.5 hours அஹெடாக இருக்குது.